விமான நிலையத்திலிருந்து அந்த பேச காவல்துறையால் அனுமதிக்கப்பட்ட இடம் வரை வருவதற்கே பல மணி நேரங்கள் கடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரங்கள் காத்திருந்தாங்க. விஜயனுடைய ரசிகர்கள்னு சொல்லலாம், அல்லது தாவேகாவினுடைய தொண்டர்கள்னு சொல்லலாம். இந்த 6 மணி நேரம் காத்திருந்ததற்கு உண்டானதை உங்களுடைய தலைவர் இந்த திருச்சியில கொடுத்திருக்காருன்னு உங்களுக்கு தோணுதா? அதாவது சார், முதல் முறையா நான் சொல்றேன். சவுண்டிங் சார் கேக்குதுங்களா? கேக்குது, பேசலாம். சார், இப்போ இந்த மக்கள் பரப்புரைக்கு பல்வேறு தடைகளுக்கு மத்தியில எங்களுடைய தலைவர் அங்கு பங்களித்ததே நாங்க மிகப்பெரிய ஒரு சாதனையாத்தான் பாக்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே கொடுக்கப்படாத ஒரு இடையூறு. இது சாதாரண பாமரனுக்கு கூட பார்க்கும் பொழுது ஒரு ஆளுங்கட்சி வளர்ந்து வரக்கூடிய புதிய கட்சிக்கு கொடுக்கக்கூடிய இந்த இந்த இக்கட்டான சூழலை உருவாக்கக்கூடிய அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய இயலாமையை, அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய அந்த பொறாமை குணத்தை, தவறான எண்ணத்தை இந்த மக்கள் மத்தியிலே எப்படி செயல்படுத்துகிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. சரியான திட்டமிடலுடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது போடப்பட்ட தடைகள் யாவும் மிகப்பெரிய அளவிலானவை. நாங்கள் கேட்ட இடத்தை எங்களுக்கு கொடுக்கவில்லை, நாங்கள் கேட்ட அளவிலான நேரத்தை ஒதுக்கவில்லை. அப்படி இருந்தும் பெருந்திரளாக தன்னெழுச்சியாக மக்கள் எழுந்து வெகுண்டெழுந்து எங்கள் தலைவரை பார்த்தால் போதும், அவர் பேசுவது கொள்கையெல்லாம் ஏற்கனவே 2 மாநாடுகளில் பேசிவிட்டார், அவரை பார்த்தால் போதும் மக்கள் மத்தியில் வா வா என்று அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர் வந்தால் போதும் என்ற ஒரு ஏக்கத்தில் தான் கட்சி தொண்டர்களாகட்டும், தமிழக மக்களாகட்டும், நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எங்கள் தளபதி அவர்கள் மக்கள் மத்தியிலே இறங்கி வேலை செய்தால் போதும் என்கின்ற அந்த நிலையில் இருந்த பொழுது இது எங்களுக்கு மிகப்பெரிய தீனியாக அமைந்திருக்கிறது. இது எங்களுக்கு மிகப்பெரிய மனநிறைவை தருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.